My dear students and parents, so this is Daniel and welcome back to our channel. 12th முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு சில மாணவர்கள் இன்ஜினியரிங் சைடும் ஒரு சில மாணவர்கள் மெடிக்கல் சைடும் போறாங்க. இந்த மெடிசன் அப்படின்னு வரும்போது MBBS அல்லது PDS ஜாயின் பண்ணுவாங்க. நீட் எக்ஸாமினேஷன் எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம சேனல்ல பார்க்கக்கூடிய நிறைய மாணவர்கள் நீட் மற்றும் நீட் சார்ந்த MBBS PDS மாதிரியான மருத்துவம் சார்ந்த படிப்புகளை படிக்கக்கூடிய மாணவர்களா இருக்கிறாங்க. இதுல ஆல்டர்னேட்டிவா வேற கோர்சஸை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் 12th முடிச்சதுக்கு அப்புறம் இன்ஜினியரிங் அப்படிங்கிற ஒரு முக்கியமான பாடப்பிரிவு இருக்கு. இதுல ஆயிரக்கணக்கான மாணவர்கள் ஒவ்வொரு ஆண்டும் கவுன்சிலிங் மூலமா சீட் எடுக்கிறாங்க. ஸோ இதுல வந்து முக்கியமான ஒரு ரோல் பிளே பண்றது என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா TNEA கவுன்சிலிங், தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த TNEA அட்மிஷன்ஸ் கவுன்சிலிங் 2025 இந்த வருஷத்துக்குரிய கவுன்சிலிங் ப்ராசஸ் அப்படிங்கிறது கூடிய சீக்கிரத்தில் ஆரம்பிக்க போகுது. மோஸ்ட் ப்ராபப்லி உங்களுக்கு மே மாதம் 8ஆம் தேதி ரிசல்ட் அப்படிங்கிறது வரும்னு சொல்லி எதிர்பார்க்கிறோம். ஸோ ரிசல்ட் வந்த அந்த நாள்ல இருந்து அல்லது அதுக்கு முந்தைய நாட்கள்ல இருந்து மே 7ஆம் தேதியோ அல்லது 8ஆம் தேதியோ அல்லது 9ஆம் தேதியோ நமக்கு இந்த TNEA கவுன்சிலிங் அப்படிங்கிறது ஆரம்பிக்கும்னு சொல்லி எதிர்பார்க்கிறோம். நீட் எக்ஸாம் முடிச்சதுக்கு அப்புறம் தான் 12th ஸ்டேட் போர்டுனுடைய ரிசல்ட் அப்படிங்கிறது விடுவாங்க. ஸோ கூடிய சீக்கிரம் ஸ்டேட் போர்டுனுடைய ரிசல்ட்ஸ் வந்துடும். சரிங்களா? அப்பப்போ நமக்கு நியூஸ் வந்துகிட்டே இருக்கு, இன்னைக்கு வந்துடும் நாளைக்கு வந்துருங்கிற மாதிரி ரிசல்ட் வந்துட்டே இருக்கு, எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். கூடிய சீக்கிரம் 12th ரிசல்ட் வந்துடும். ரிசல்ட் வந்தோன்னா TNEA கவுன்சிலிங். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னு சொல்லி கேட்டீங்கன்னா TNEA கவுன்சிலிங்னா என்ன, யார் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம், ஒட்டுமொத்தமாக எத்தனை கல்லூரிகள் இந்த TNEA கவுன்சிலிங் கீழே வருது, இதில் போய் சேரும்போது நமக்கு ஆவரேஜாக ஃபீஸ் எவ்வளோ இருக்கும் அண்ட் என்னென்ன கோர்சஸ் எல்லாம் இதில் கண்ட்ரோல் பண்ணுறாங்க, இந்த TNEA கவுன்சிலிங்க்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் நமக்கு தேவை, யாரெல்லாம் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம், எந்த கட் ஆஃப் மார்க் வரைக்கும் சீட்டு கிடைக்கும், யாரெல்லாம் கவுன்சிலிங்க்கு கூப்பிடுவாங்க அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸையும் TNEA 2025 அப்படிங்கிற அந்த தலைப்பின் கீழ் எல்லா விதமான முழு தகவல்களையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னா நம்ம சொல்ல போகிற எல்லா விஷயமுமே உங்களுடைய கவுன்சிலிங் சார்ந்த விஷயங்கள் மட்டும்தான். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மெடிக்கல் கவுன்சிலிங் ரிலேட்டடாக, இன்ஜினியரிங், பேராமெடிக்கல் அண்ட் அதர் கோர்சஸ் கவுன்சிலிங் ரிலேட்டடாகவும் நிறைய வீடியோஸ் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து வரப்போகுது. ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்க்க போகிறது என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த கவுன்சிலிங் அப்படிங்கிறது எதை பேஸ் பண்ணி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா உங்களுடைய 12ஆம் வகுப்பு மதிப்பெண்களை பேஸ் பண்ணி தான் இருக்க போகுது. 12th நீங்கள் மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி இந்த 3 முக்கியமான மேஜர் சப்ஜெக்ட்ஸ்னுடைய டோட்டல் மார்க்ஸை பேஸ் பண்ணி 200 மார்க்ஸ் கட் ஆஃப் அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணுவாங்க. அந்த கட் ஆஃப் மார்க்கை பேஸ் பண்ணி தான் இந்த கவுன்சிலிங்கில் நீங்கள் ஜாயின் பண்ண முடியும். இன்ஜினியரிங் ஜாயின் பண்ணுறதாக இருந்தால் ஒன்று நீங்கள் JEE ஜாயிண்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் JEE அப்படிங்கிற மெயின்ஸ் அண்ட் ப்ரிலிம்ஸ் இந்த எக்ஸாமினேஷன் முடிச்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரியான கல்லூரிகளில் நீங்கள் போய் சேர முடியும். அல்லது TNEA கவுன்சிலிங் பேஸ்ட் ஆன் 12th மார்க்ஸை பேஸ் பண்ணி TNEA கவுன்சிலிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணியும் நீங்கள் சேர முடியும். இதை வந்து கவர்மெண்ட் கோட்டான்னு சொல்லுவோம். கவுன்சிலிங் மூலமாக நீங்கள் சேர்ந்தீங்க அப்படின்னா கவுன்சிலிங் இல்லாமல் டைரெக்டாக காலேஜில் போய் நீ அட்மிஷன் அப்படிங்கிறது போட முடியும் இன்ஜினியரிங் காலேஜஸில். அதை வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டா அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ அப்போ மேனேஜ்மெண்ட் கோட்டா, கவர்மெண்ட் கோட்டா, இந்த ரெண்டில் கவர்மெண்ட் கோட்டா கம்ப்ளீட்டாக TNEA கவுன்சிலிங் கீழே வருது. ஸோ அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். அட் த சேம் டைம் இது தமிழ்நாடு ஃபுல்லாக கிட்டத்தட்ட 440-450 இன்ஜினியரிங் காலேஜஸ் இந்த TNEA கவுன்சிலிங்க்கு கீழே வருது. கவர்மெண்ட் காலேஜஸ் வருது, அண்ணா யூனிவர்சிட்டி கேம்பஸஸ் வருது, அண்ட் இது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செக்ரி இந்த மாதிரி நிறைய சென்ட்ரலி கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன்ஸ் எல்லாம் இதுக்குள்ளே வராங்க. அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வரும், நான் அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வரும். ஸோ NBA அக்ரிடேட்டட் இன்ஸ்டிடியூஷன்ஸ், அப்புறம் இந்த மாதிரி நிறைய காலேஜஸ், கேட்டகரி ஆஃப் காலேஜஸ் அப்படிங்கிறது இருக்கு. அதெல்லாம் இந்த கவுன்சிலிங் கீழே வருது. அதே மாதிரி கிட்டத்தட்ட ஒட்டுமொத்தமாக எவ்வளவு இடங்கள் இருக்குன்னு சொல்லி கேட்டிங்கன்னா 2,25,000 இடங்களுக்கும் அதிகமான இடங்கள் இந்த ஒவ்வொரு வருஷமும் கவுன்சிலிங்கில் வந்துகிட்டே இருக்கு. எஸ்பெஷலி லாஸ்ட் இயர் 2024 TNEA கவுன்சிலிங்கில் 2,25,000 ப்ளஸ் சீட்ஸ் அப்படிங்கிறது இருந்துச்சு. ஸோ அப்போ பார்ட்டிசிபேட் பண்ணுற எல்லா மாணவர்களுக்குமே சீட்டு கிடைக்கும். ஆனால் இங்கே காம்படிஷன் எப்படி இருக்கும்னா, இன்ஜினியரிங்கில் நீங்கள் எந்த ஃபீல்டு, எந்த டிபார்ட்மெண்ட்டை சூஸ் பண்ண போறீங்க, நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸா, எலக்ட்ரிக்கலா, மெக்கானிக்கலா, சிவிலா, அல்லது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸா, அல்லது மிஷின் லேர்னிங்கா, அல்லது நீங்கள் எந்த கோர்ஸை சூஸ் பண்ண போறீங்க அப்படிங்கிறத பொறுத்து, எந்த கல்லூரிகளை நீங்கள் விரும்புறீங்க அப்படிங்கிறத பொறுத்து இடம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ஏறக்குறைய மேலே கீழே போயிட்டு வந்துட்டு இருக்கும். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம கட் ஆஃப் எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்த்தலாம். நீங்கள் 3 சப்ஜெக்டை முக்கியமாக எடுக்கிறோம், மேக்ஸ், ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி. மேக்ஸில் 100க்கு நீங்கள் எவ்வளோ மார்க்ஸ் எடுக்கிறீங்களோ, உங்களுடைய மார்க் ஷீட்டில் 100க்கு எவ்வளோ மார்க் பிரிண்ட் ஆகி வந்துருக்கோ அதை அப்படியே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா எடுத்துக்க போகிறோம். ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் 50 மார்க்குக்கு அதனுடைய டோட்டல் மார்க்ஸ் எடுக்கிறோம். உதாரணத்துக்கு நீங்கள் மேக்ஸில் வந்து 100 மார்க்ஸ் எடுக்கிறீங்கன்னா உங்களுடைய 100 மார்க்ஸ் அப்படிங்கிறத உங்களுடைய மேக்ஸினுடைய மார்க். ஃபிசிக்ஸில் 100க்கு நீங்கள் 90 எடுக்கிறீங்க அப்படின்னா
வேற அதை நம்ம 50 கன்வெர்ட் பண்ணும்போது 45 மார்க்ஸ் அப்படிங்கிறது உங்களுடைய மார்க்காக இருக்கும். சிமிலர்லி கெமிஸ்ட்ரியில் நீங்கள் 100 மார்க்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா 50 மார்க்ஸ் அப்படிங்கிறது உங்களுடைய மதிப்பெண்களாக இருக்கும். இப்போ ஸோ டோட்டலாக நம்ம இதை ஆட் பண்ணும்போது 200 மார்க்ஸ் வருது. இப்போ இதுக்கு ஈக்குவலண்டாக உங்களுடைய மார்க் என்ன வருதோ அதுதான் உங்களுடைய கட் ஆஃபாக இருக்கும். சரிங்களா, அதுதான் உங்களுடைய கட் ஆஃபாக இருக்கும். இன்னும் தெளிவாக சொல்லணும் அப்படின்னா நீங்கள் வந்து மேக்ஸில், ஃபிசிக்ஸில், கெமிஸ்ட்ரியில் எவ்வளோ மார்க்ஸ் வாங்குறீங்க, உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் வச்சுக்கோங்க. மேக்ஸில் வந்து நீங்கள் வந்து அரௌண்ட் ஒரு 85 மார்க்ஸ் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. 85 இஸ் யுவர் மேத்தமெட்டிக்ஸ் மார்க்ஸ். அண்ட் ஃபிசிக்ஸில் நீங்கள் வந்து ஒரு 70 மார்க்ஸ் வாங்குறீங்க. அண்ட் கெமிஸ்ட்ரிலையும் அதே மாதிரி 70 மார்க்ஸ் வாங்குறீங்க அப்படின்னா இங்கே 85 அப்படியே நம்ம 100க்கு எடுத்துக்கிறோம். 70 மார்க்ஸை 35 மார்க்ஸாக நம்ம வந்து 50 கன்வெர்ட் பண்ணுறோம். அண்ட் இங்கேயும் ஒரு 50 ஆகுது. ஸோ டோட்டல் மார்க்ஸ் தான் உங்களுடைய இன்ஜினியரிங் கட் ஆஃப் மார்க்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ அப்போது இப்படி தான் நம்ம கட் ஆஃப் மார்க்ஸை கால்குலேட் பண்ணுறோம். அண்ட் எக்ஸ்பெக்டட் டேட்ஸ் எந்தெந்த தேதிகளில் இந்த கவுன்சிலிங் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா மே 7ஆம் தேதியோ அல்லது 8ஆம் தேதியோ தமிழ்நாடு ஸ்டேட் போர்டினுடைய ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் கவுன்சிலிங்குரிய ரிஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் ஆகும். இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ஆல்மோஸ்ட் லைக் ஒரு 1 month ஆஃப் டைமுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் மட்டுமே இருக்கும். இந்த ரிஜிஸ்ட்ரேஷனில் நீங்கள் டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணணும். என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அப்படிங்கிறதெல்லாம் பின்னாடி நான் உங்களுக்கு கம்ப்ளீட் லிஸ்ட்டு கொடுத்துட்றேன். சரிங்களா, ஸோ அப்போது ஸ்டேட் போர்டு சிபிஎஸ்சியில் படித்த மாணவர்கள் பார்ட்டிசிபேட் பண்ண முடியுமா அப்படின்னா தாராளமாக பண்ணலாம். சிபிஎஸ்சி ரிசல்ட்ஸும் கூடிய சீக்கிரத்தில் வந்துடும். ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் நீங்களும் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். 1 month டைம் கொடுப்பாங்க. சரிங்களா, மே மாதம் ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா ஜூன் மாதம் வரைக்குமே நமக்கு வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் ஓப்பனில் தான் இருக்கும். ஆல்மோஸ்ட் 30 to 35 டேஸ் நமக்கு வந்து ஹார்ட்லி ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு மட்டும் கிடைக்கும். ஸோ இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ 99,200 அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்கிறோம். இன்னும் ஒரு 800 நம்பர்ஸ் தேவைப்படுது அந்த 1 lakh லிமிட்டை ரீச் பண்ணுறதுக்கு, தாண்டுவதற்கு. ஸோ இது வரைக்கும் நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ எத்தனை ரவுண்ட்ஸ் நடக்கும் அப்படிங்கிறத பற்றி நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். ஸோ ரவுண்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஒட்டுமொத்தமாக 3 ரவுண்ட் அப்படிங்கிறது நடக்குங்க. இதுக்கு முன்னாடி வரைக்கும் 2 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா 4 ரவுண்ட் நடந்துட்டு இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ரவுண்ட், செகண்ட் ரவுண்ட், தேர்ட் ரவுண்ட், ஃபோர்த் ரவுண்ட் பேஸ்ட் ஆன் யுவர் கட் ஆஃப் மார்க்ஸ். சரிங்களா, கட் ஆஃப் மார்க்ஸை பேஸ் பண்ணி தான் இங்கே நடக்கும். இப்போ இந்த லாஸ்ட் இயர் அண்ட் அதுக்கு முந்தைய வருஷங்களில் 3 சுற்றுகள் அப்படிங்கிறது நடந்துச்சு. ரவுண்ட் 1, ரவுண்ட் 2 அண்ட் ரவுண்ட் 3. ரவுண்ட் 1 மோஸ்ட் லைக்லி நமக்கு ஜூன் வரைக்கும் இருக்கிறதுனால ரிஜிஸ்ட்ரேஷனே ஜூன் வரைக்கும் போகும். அதுக்கப்புறம் அந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன், ரேண்டம் நம்பர், ரேங்க் லிஸ்ட்னு சொல்லி நிறைய ப்ராசஸ் இருக்குது. அதில் கிட்டத்தட்ட ஒரு 7, 8, 9 ஸ்டெப்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. அத்தனை ஸ்டெப்ஸும் முடிச்சதுக்கப்புறம் ரேங்க் லிஸ்ட் வரும். ரேங்க் லிஸ்ட் வந்ததுக்கப்புறம் கவுன்சிலிங் ஆரம்பிக்கும். தட் வில் டேக் அரௌண்ட் ஒரு 1 month ஆஃப் டைம் அங்கே திரும்ப எடுத்துரும். ஸோ ஜூலை 2nd வீக்கில் நம்ம வந்து ஹார்ட்லி கவுன்சிலிங் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஆரம்பிக்கும்னு சொல்லி எதிர்பார்க்குறோம். இதெல்லாமே எக்ஸ்பெக்டட் தான். சரிங்களா, அதே மாதிரி உங்களுக்கு ரவுண்ட் 2க்குரிய எக்ஸ்பெக்டட் வந்து நமக்கு வந்து ஆகஸ்ட்டில் இருக்கும்னு சொல்லி எதிர்பார்க்குறோம். அண்ட் அகைன் ரவுண்ட் 3 வந்து ஆகஸ்டினுடைய செகண்ட் ஹாஃபில் வந்து வரதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. ஒவ்வொரு ரவுண்டும் அரௌண்ட் ஒரு 15 days ஆஃப் டைம் அப்படிங்கிறது இருக்கும் ஒவ்வொரு ரவுண்டுக்குமே. இந்த ரவுண்டில் என்னென்ன நடக்கும் அப்படிங்கிறத பின்னாடி காட்டுறேன். சாய்ஸ் ஃபில்லிங் இருக்கும், உங்களுக்கு சீட் அலாட் பண்ணுவாங்க. அந்த சீட் உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படிங்கிறது அந்த மாதிரி நீங்கள் அப்வர்ட் மூவ்மெண்ட் போகலாம், அல்லது டிக்ளைன் பண்ணலாம், அல்லது நான் வந்து நீங்கள் ஸ்லைடிங்னு சொல்லுவோம் இல்லையா, அதே மாதிரியான ஆப்ஷன்ஸ், இந்த வேரியஸ் ஆப்ஷன்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். அதில் நீங்கள் ஒன்று செலக்ட் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் ரிசல்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் காலேஜுக்கு போய் சேர்வதற்கு ஒரு 5-6 நாள் கொடுப்பாங்க. ஸோ ஹார்ட்லி ஒரு 15 days, 10 to 15 days டைம் அப்படிங்கிறது இருக்கும். சரிங்களா, ஸோ இப்போ என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும் அப்படிங்கிறத பற்றி காமிச்சிடுறேன். டாக்குமெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லா கேண்டிடேட்ஸ்க்கும் தேவையான சில டாக்குமெண்ட்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. இது வந்து தமிழ்நாட்டில் 6th இருந்து 12th வரைக்கும் படித்த அல்லது வெளி மாநிலங்களில் அல்லது வெளிநாடுகளில் கூட நீங்கள் படிச்சிருந்தீங்கனாலும் சரி, தமிழ்நாட்டு மாணவர்கள் இந்த டிஎன்ஏ கவுன்சிலிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். தமிழ்நாடு உங்களுடைய நேட்டிவ் ஆஃப் தமிழ்நாடு கேண்டிடேட்ஸாக இருந்தீங்கன்னா நீங்கள் டிஎன்ஏ கவுன்சிலிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணி கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸை எடுக்க முடியும். ஒருவேளை வேற மாநில மாணவர்கள், பிற மாநிலத்தை சேர்ந்த மாணவர்கள் தமிழ்நாட்டில் சேர முடியுமா அப்படின்னா டிஎன்ஏ மூலமாக சேர முடியாது. நீங்கள் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் சேர்ந்து கொள்ள முடியும். இப்போ எல்லா கேண்டிடேட்ஸ்க்கும் தேவையான டாக்குமெண்ட்ஸ் கிளாஸ் 10 மார்க் ஷீட், 10th மார்க் ஷீட் வேணும், 12th மார்க் ஷீட் வேணும். இப்போ தான் ரிசல்ட் வருது உடனே மார்க் ஷீட் இஷ்யூ பண்ணிடுவாங்கன்னா பிரச்சனை இல்லை. நீங்கள் ரிசல்ட் வந்தவுடனே உங்களுக்கு ஒரு ஸ்கூலில் ஒரு காப்பி கொடுப்பாங்க இல்லையா, அந்த காப்பியை நீங்கள் அப்லோட் பண்ணால் கூட போதும். ஃபர்ஸ்ட் சிபிஎஸ்சி டிஜிலாக்கரில் வரும், அந்த காப்பியை கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அப்லோட் பண்ணிக்கலாம். சரிங்களா, மார்க் ஷீட் வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம அந்த டைம் இருந்துச்சுன்னா நம்ம அப்லோட் பண்ணலாம். இல்லைனா உங்களுக்கு ஆன்லைனில் உங்கள் ஸ்கூல்லேருந்து சீல், பிரின்சிபல் சீலோட சிக்னேச்சரோட கொடுக்கக்கூடிய அந்த டாக்குமெண்ட், அந்த பேப்பரை கூட நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஸ்கேன் பண்ணி அட்டாச் பண்ணலாம். கம்ப்ளீட்லி ஆன்லைன் இந்த ப்ராசஸ். சரிங்களா, அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட், உங்களுடைய 12th ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தேவை. கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் எல்லாத்துக்குமே தேவை. இந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அப்படிங்கும்போது நீங்கள் வந்து ஓப்பன் கேட்டகரி கேண்டிடேட்டாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வேண்டியதில்லை. அதர் தேன் ஓப்பன் கேட்டகரி
எல்லா கேட்டகரி பிசி, பிசிஎம், எம்பிசி, எஸ்சி, எஸ்சி, எஸ்டி எல்லா கேட்டகரி ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது அவசியம். பிகாஸ் இது கவர்மெண்ட் கோட்டா அப்படிங்கிறதுனால. சரிங்களா? அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா லைக் உங்களுக்கு வந்து அடுத்த சர்டிஃபிகேட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ. இது வந்து நீங்கள் ஆன்லைனில் அப்லோட் பண்ணும்போது உங்களுடைய ஃபோட்டோ நீங்கள் அப்லோட் பண்ணணும், உங்களுடைய சிக்னேச்சர் இதெல்லாம் ஸ்கேன் பண்ணி வைக்கணும். ஸோ எப்படி ஸ்கேன் பண்ணுறது, எப்படி அப்லோட் பண்ணுறதுலாம் நம்ம டெமோ வீடியோ போடுவோம், அந்த வீடியோவில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளலாம். ஸோ இப்போ இது தவிர ஆதார் கார்டு, எல்லா கேண்டிடேட்ஸ்க்குரிய ஆதார் கார்டு அப்படிங்கிறது எல்லா கேண்டிடேட்ஸ்க்கும் தேவை. இப்போ சில ஸ்பெஷல் கேட்டகரி ஆஃப் கேண்டிடேட்ஸ் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத காமிச்சிடுறேன். நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட். ஒருவேளை நீங்கள் தமிழ்நாடு இல்லாமல் வெளி மாநிலங்களில் இந்த வெளிநாடுகளில் படித்த தமிழ்நாட்டு மாணவர்களா, தமிழ்நாடு தான் உங்களுடைய நேட்டிவ் ஸ்டேட்டு, ஆனால் நீங்கள் படித்தது கர்நாடகாவில், கேரளாவில் அல்லது வேறு ஸ்டேட்டில் அது வெளிநாடுகளில் நீங்கள் படிச்சிருந்தா கூட நீங்களும் இங்கே பார்ட்டிசிபேட் பண்ணலாம். பட் யூ ஹேவ் டு ப்ரொடியூஸ் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட். இந்த நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் நீங்கள் தமிழ்நாட்டில் உள்ள உங்களுடைய அட்ரஸில் இருக்கக்கூடிய இ சேவா சென்டரில் அப்ளை பண்ணிக்க முடியும். ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுக்கு நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் மஸ்ட். இது இருந்தால் தான் நம்ம என்ன பண்ண முடியும்னா கவுன்சிலிங்கில் வெளி இடங்களில் வெளி மாநிலங்களில் படித்த மாணவர்கள் இது பண்ண முடியும். நீங்கள் தமிழ்நாட்டிலேயே 6th-லேருந்து 12th வரைக்கும் படிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவை கிடையாது. தமிழ்நாட்டில் நீங்கள் எந்த ஸ்கூலில் படிச்சிருந்தாலும் சரி, தமிழ்நாட்டில் 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் படிச்சிருந்தீங்கன்னா யூ டோன்ட் ஹாவ் டு ப்ரொடியூஸ் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட். வேறஸ் நீங்கள் வெளி மாநிலங்களில் அல்லது வெளிநாடுகளில் படிச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணணும். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து ஃபாஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட். இந்த ஃபாஸ்ட் கிராஜுவேஷன் அப்படிங்கிறது வந்து உங்களுடைய தலைமுறையில் உங்களுடைய அப்பா அம்மா, உங்களுடைய அப்பாவுடைய அப்பா அம்மா, உங்களுடைய அம்மாவுடைய அம்மா அப்பா, தாத்தா பாட்டிங்க, இவங்க யாருமே படிக்கல, உங்கள் ஃபேமிலியில் நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் டைம் காலேஜுக்குள்ளே என்டர் ஆகுறீங்க அப்படின்னா தென் நீங்கள் உங்களுடைய குடும்பத்தினுடைய முதல் தலைமுறை பட்டதாரி அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுவீங்க. அப்போ இந்த முதல் தலைமுறை பட்டதாரிக்கு அரௌண்ட் ஒரு 25,000 rupees அப்படிங்கிறது வந்து ஸ்காலர்ஷிப்பாக கிடைக்கும். ஸோ அந்த ஸ்காலர்ஷிப் வேணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் கிராஜுவேஷன் சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது அவசியம். ஸோ இந்த சர்டிஃபிகேட் எங்கே வாங்கணும்? இ சேவா சென்டரில் அப்ளை பண்ணிக்கலாம். இதுவும் உங்களுக்கு கிடைச்சிரும். இதை நீங்கள் உடனே அப்ளை பண்ணி 12th ரிசல்ட் வந்த உடனே அப்ளை பண்ணிக்கிறது அப்படிங்கிறது நல்லது. ஸோ இது வந்து அந்தந்த எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ்க்கு தேவை. சரிங்களா? அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 7.5 ரிசர்வேஷன். தமிழ்நாட்டில் உள்ள கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் நீங்கள் வந்து 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் படிச்சிருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து போனஃபைட் சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது இஷ்யூ பண்ணணும். சரிங்களா? போனஃபைட் சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது இஷ்யூ பண்ணணும். இது தமிழ்நாட்டில் உள்ள கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்த மாணவர்களுக்கு 6th ஸ்டாண்டர்ட் டு 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்த மாணவர்களுக்கு இது தேவை. ஓகேங்களா? அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா ஸ்போர்ட்ஸ் டாக்குமெண்ட். நீங்கள் ஏதாவது ஸ்போர்ட்ஸில் அச்சீவ் பண்ணியிருக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் உங்களுடைய ரிலேட்டட் டாக்குமெண்ட்ஸை ஸ்போர்ட்ஸ் கோட்டாவுக்கு கீழே வர முடியும். ஸ்போர்ட்ஸ் கோட்டாலையும் சீட்ஸ் இருக்குது, லிமிட்டட் சீட்ஸ். பட் ஆனால் நீங்கள் வந்து இந்த கேட்டகரி ஆஃப் இதை வச்சு நீங்கள் சில நல்ல கவர்மெண்ட் காலேஜஸில் அல்லது நல்ல ப்ரைவேட் காலேஜஸில் கூட இடம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இது ஸ்போர்ட்ஸ் கோட்டான்னு சொல்லுவோம். இதெல்லாம் செப்பரேட்டாக நடக்கும். ஓகேங்களா? அடுத்ததாக பிடபிள்யூடி சர்டிஃபிகேட். நீங்கள் வந்து டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு கேண்டிடேட்ஸாக இருந்தீங்க, ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய பிடபிள்யூடி சர்டிஃபிகேட்டை நீங்கள் இஷ்யூ பண்ணீங்க, சப்மிட் பண்ணீங்க அப்படின்னா அதற்கும் தனியாக கோட்டா இருக்குது, நீங்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிக்க முடியும். அடுத்ததாக எக்ஸ் சர்வீஸ் மேன். மெடிக்கல் கவுன்சிலிங்கில் இருக்கிறபடியே ஸ்போர்ட்ஸ் கோட்டா, பிடபிள்யூடி கோட்டா அண்ட் எக்ஸ் சர்வீஸ் மேன் கோட்டா அப்படிங்கிறது டிஎன்ஏ கவுன்சிலிங்லையும் இருக்குது, நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது தவிர இன்கம் சர்டிஃபிகேட். நீங்கள் எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் கன்வெர்டட் கிறிஸ்டியன்ஸாக நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா ஓகேங்களா, இந்த எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி கம்யூனிட்டிஸ் ஆஸ் வெல் அஸ் கன்வெர்டட் கிறிஸ்டியனாக இருக்கிறீங்க அப்படின்னா ஃபீஸ் கன்செஷன் அப்படிங்கிற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது இருக்குது. ஸ்காலர்ஷிப் மாதிரி இருக்குது. இந்த ஸ்காலர்ஷிப்பை அவைல் பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய இன்கம் சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது தேவை. சரிங்களா? இன்கம் பேஸ் பண்ணி ஸ்காலர்ஷிப் கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் அதை வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து இன்கம் சர்டிஃபிகேட் கொடுக்கணும். ஸோ இப்போ இதெல்லாம் வந்து ஸ்பெஷல் கேட்டகரி கேண்டிடேட்ஸுக்கு. ஸோ இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் தான் நமக்கு அவசியம். இது இல்லாமல் நம்ம கவுன்சிலிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. இதனுடைய எல்லா டீட்டெயில்ஸும் இப்போவே நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா tnaonline.org அப்படிங்கிற வெப்சைட்டில் தான் இந்த கவுன்சிலிங் ப்ராசஸ் அப்படிங்கிறது நடக்கும். இட் இஸ் அ கம்ப்ளீட் ஆன்லைன் ப்ராசஸ். நீங்கள் எங்கேயுமே என்ன பண்ண வேண்டியது இல்லைன்னா நேரில் வெளியே எங்கேயும் போய் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஆன்லைனில் உங்களால் பண்ண முடிஞ்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய லேப்டாப்லேயோ கம்ப்யூட்டர்லேயோ நீங்கள் தாராளமாக பண்ணிக்கலாம். சாய்ஸ் ஃபில்லிங் இது தவிர ஒருவேளை அந்த ஃபெசிலிட்டி இல்லை அப்படின்னா டிஎஃப்ஐ சென்டர்ஸ்னு சொல்லுவோம், அதாவது டிஎன்இஏ ஃபெசிலிட்டேஷன் சென்டர்ஸ்னு சொல்லுவோம். அது லிஸ்ட்டு கொடுப்பாங்க. தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் நோட்டிஃபிகேஷன் வரும்போது லிஸ்ட் வரும். அந்த சென்டர்ஸ்க்கு நீங்கள் போயும் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நீங்கள் இந்த ஆன்லைன் கவுன்சிலிங் ப்ராசஸை செய்து கொள்ள முடியும். அல்லது உங்கள் வீட்டுக்கிட்ட இருக்கிற நல்ல ப்ரௌசிங் சென்டர்ஸில் போயும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா பண்ணிக்கலாம்.
தப்பு இல்லாமல் பண்ணணும், அது ஒன்று தான். மற்றபடி நீங்கள் எங்கேனாலும் பண்ணலாம். ஓகேங்களா? அடுத்ததாக டெமோ வீடியோ நம்ம சேனலில் போடுவோம். அதை பார்த்துட்டு நீங்கள் தாராளமாக தனியாக நீங்களே பண்ண முடியும். அந்த அளவுக்கு தெளிவாக நம்ம வீடியோ அப்படிங்கிறது போட்டுருவோம். ஸோ அடுத்ததாக இப்போ இந்த கவுன்சிலிங் ப்ராசஸில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் செய்ய வேண்டியது இனிஷியல் ரெஜிஸ்ட்ரேஷன். இந்த நோட்டிஃபிகேஷன் வந்த உடனே நம்ம வந்து ஒரு 1 or 2 days கழிச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த இனிஷியல் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது பண்ணுவோம். நம்ம டெமோ போடுறோம். டெமோ போட்டதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா இனிஷியல் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம். அடுத்ததாக சர்டிஃபிகேட் எல்லாம் நீங்கள் அப்லோட் பண்ணணும். 10th மார்க் ஷீட், 12th மார்க் ஷீட், இப்போ நான் காமிச்சதில் சர்டிஃபிகேட் ரிக்வயர்ட், அதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணணும்னா அப்லோட் பண்ணணும். இப்போ சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் இந்த ப்ராசஸ் எல்லாம் இது பண்ணதுக்கப்புறம் ஆன்லைனில் டிஎன்இஏ கமிட்டி வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உங்கள் சர்டிஃபிகேட்டை ஆன்லைன் வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. சரிங்களா? எல்லா டாக்குமெண்ட்ஸும் கரெக்டாக இருக்கா, நம்பர்ஸ் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் ஆன்லைன் வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. அது பண்ணதுக்கப்புறம் ரேண்டம் நம்பர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ரிலீஸ் பண்ணுவாங்க. இது என்ன சார் ரேண்டம் நம்பர் அப்படின்னா, நேம் சொல்கிறபடி தான் ரேண்டமாக உங்களுக்கு ஒரு 7 digit or 8 digit நம்பர் அப்படிங்கிறத அலோகேட் பண்ணுவாங்க. இந்த நம்பர் அப்படிங்கிறது ஒரு குட்டி ரோல் ப்ளே பண்ணது பின்னாடி நான் சொல்கிறேன். அடுத்ததாக ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க. உங்களுடைய கட் ஆஃப் மார்க்கை பேஸ் பண்ணி ரேங்க் லிஸ்ட் அப்படிங்கிறது ரிலீஸ் பண்ணுவாங்க. 200 out of 200 இருந்து கடைசி மார்க் வரைக்கும் நமக்கு வந்து 12th ஜஸ்ட் பாஸ் மட்டும் ஆகியிருந்தால் ஒரு கட் ஆஃப் மார்க் வரும் இல்லைங்களா, அந்த மார்க் வரைக்கும் நமக்கு வந்து ரேங்க் லிஸ்ட் அப்படிங்கிறது வரிசையாக ரிலீஸ் பண்ணுவாங்க. இந்த ரேங்க் லிஸ்ட்டில் பல்வேறு விஷயங்களை, பல்வேறு காரணங்களை, இல்லை பல்வேறு ஃபேக்டர்ஸை அடிப்படையாக வச்சு தான் உங்களை வந்து ரேங்க் பண்ணுவாங்க, ப்ரியாரிட்டைஸ் பண்ணுவாங்க. அதெல்லாமே அடுத்த செப்பரேட் வீடியோஸில் நான் காட்டுறேன். அடுத்ததாக கவுன்சிலிங் நடக்க ஆரம்பிக்கும். இந்த கவுன்சிலிங் மொத்தமாக 3 சுற்றுகள் இருக்கும். கடந்த ஆண்டு வரைக்கும் அப்படி தான் இருந்துச்சு. ஸோ இந்த வருஷமும் நம்ம we are expecting 3 rounds. சே ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து ஒரு கட் ஆஃப் மார்க் பேஸ் பண்ணி நான் சொன்னேன் இல்லைங்களா, அப்போ ஃபர்ஸ்ட் ரவுண்ட் அப்படிங்கிறது வந்து மேபி 200லேருந்து ஒரு 185 வரைக்கும் இருக்கலாம். சரிங்களா? 185 வரைக்கும் இருக்கலாம். ரேண்டமாக சொல்கிறேன். பேஸ்ட் ஆன் நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் இது வேரி ஆகலாம். சரிங்களா? அப்போது 184லேருந்து அல்லது 185 140 184.9லேருந்து ஒரு 170 வரைக்கும் அல்லது 150 வரைக்கும் என்ன பண்ணலாம் அப்படின்னா இறக்கலாம். ஸோ இது வந்து செகண்ட் ரவுண்டாக இருக்கலாம். இப்போ தேர்ட் ரவுண்ட் அப்படிங்கிறது 150 149 இல்லைங்களா, 149 to அதுக்கு கீழே இருக்கிற எல்லா கட் ஆஃப் மார்க்ஸும் அப்படின்னு சொல்லலாம். இது வேரி ஆகும், ஒவ்வொரு வருஷமும் வேரி ஆகும், நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸை பொறுத்து வேரி ஆகும். ஸோ இந்த வருஷம் இந்த மாதிரி தான் பேஸ்ட் ஆன் கட் ஆஃப். அப்போ ஒருவேளை 185லேருந்து 200 வரைக்குமே ஒரு 20,000 பேர் அல்லது 15,000 பேர் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்கள மட்டும் ஃபர்ஸ்ட் ரவுண்டு கூப்பிடுவாங்க. அப்போ அவங்க மட்டும்தான் அந்த டைமில் அந்த ஃபர்ஸ்ட் 15 daysல சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுவீங்க. உங்களுக்கு சீட் அலாட் பண்ணுவாங்க. நீங்கள்லாம் அங்கே போய் சேர்ந்துருவீங்க, காலேஜில் போய் சேர்ந்துருவீங்க. அதுக்கப்புறம் செகண்ட் ரவுண்ட் அப்படிங்கிறது நடக்கும். இந்த செகண்ட் ரவுண்டில் என்ன நடக்கும் அப்படின்னா இந்த கட் ஆஃப்ல இருக்கிறவங்க மட்டும், இந்த ஃபர்ஸ்ட் ரவுண்டில் சீட்டு கிடைக்காம இருக்கும்ல ஒரு சிலர், அவங்களும் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஆனால் இந்த கட் ஆஃப், இந்த லோவர் கட் ஆஃப்ல இருக்கிறவங்க செகண்ட் ரவுண்டில் பண்ண முடியாது. இந்த கட் ஆஃப்ல இருக்கிறவங்க இந்த கவுன்சிலிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது, ஃபர்ஸ்ட் ரவுண்டில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் இஸ் ஒன்லி ஃபார் த ஃபர்ஸ்ட் பேண்ட், இந்த ஹையர் மார்க் இருக்க மாணவர்களுக்கு மட்டும். அப்போது ஃபர்ஸ்ட் ரவுண்டில் சீட்டு கிடைக்காம அல்லது சீட்டு கிடச்சி எனக்கு அந்த சீட்டு வேண்டான்னு சொல்லி டிக்ளைன் பண்ணிட்டு செகண்ட் ரவுண்டுக்கு வந்தவங்க, இந்த மாதிரி கேட்டகரி இருக்கும். அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் செகண்ட் ரவுண்டில் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. செகண்ட் ரவுண்டு பேண்டில் இருக்கிற கட் ஆஃப் மார்க்ஸில் இருக்கிற மாணவர்களும் செகண்ட் ரவுண்டில் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. இந்த மாணவர்களுக்கும் சீட் அப்படிங்கிறது கொஞ்சம் இருக்கும். சரிங்களா? ஆனால் இந்த தேர்ட் ரவுண்டு வரும்போது தான் நம்பர் ஆஃப் சீட்ஸ் அப்படிங்கிறது ரொம்பவே குறைஞ்சிடும். எஸ்பெஷலி டாப் காலேஜஸ் Tier 1 Tier 2 அப்படிங்கிற காலேஜஸ்ல எல்லாம் நம்பர் ஆஃப் சீட்ஸுங்கிறது குறைஞ்சிரும். அண்ட் அகைன் ஆல்மோஸ்ட் ஆல் த அட்டானமஸ் காலேஜஸில் சீட்ஸுங்கிறது ஃபில் ஆகிடும். எஸ்பெஷலி இன் த டிபார்ட்மெண்ட்ஸ் லைக் கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, மெஷின் லேர்னிங், சைபர் செக்யூரிட்டி அண்ட் இசிஇ அண்ட் அகைன் மேபி சம் காலேஜஸில் EEE ECE மாதிரியான கோர்சஸ் கூட கம்ப்ளீட் ஆகிடும். சில கோர்சஸ்க்கு வந்து சீட் இருக்கும் அண்ட் சில காலேஜஸில் சீட் அப்படிங்கிறது இருக்கும். பட் ஃபார் ஷுர் கவுன்சிலிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணுற எல்லா மாணவர்களுக்குமே சீட்டுங்கிறது கன்ஃபார்மாக கிடைச்சிரும். அதை நான் உறுதியாக சொல்ல முடியும். ஆனால் நீங்கள் எதிர்பார்க்குற கோர்ஸ் எதிர்பார்க்குற காலேஜில் கிடைக்குமா அப்படிங்கிறது தான் இங்கே டாஸ்காக இருக்கும். சரிங்களா? அடுத்ததான் கவுன்சிலிங் ப்ராசஸில் இந்த 3 ரவுண்டு சொன்னேன் இல்லைங்களா, இந்த 3 ரவுண்டில் சாய்ஸ் ஃபில்லிங் அப்படிங்கிறது பண்ணுவீங்க. சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் வந்து உங்களுக்கு சீட் அலோகேஷன் அப்படிங்கிறது ஒரு ப்ராசஸ் நடக்கும். உங்களுக்கு ரிசல்ட் வந்துடும், டென்டேட்டிவ் ரிசல்ட்டுங்கிற ஒரு ரிசல்ட் வரும். அந்த ரிசல்ட் வந்தோடனே உங்களுக்கு அது ஓகேனா நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா அக்செப்ட் பண்ணுவீங்க. நான் எனக்கு இந்த காலேஜ் ஓகே, நான் சேர்ந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லலாம். ஒருவேளை அந்த காலேஜ் பிடிக்கல அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நான் வந்து சாய்ஸ் லிஸ்ட் ஆல்ரெடி கொடுத்துருக்கிறேன், அந்த சாய்ஸ் லிஸ்ட்டில் எனக்கு கிடைச்ச காலேஜுக்கு முன்னாடி இருக்கிற காலேஜஸில் ஏதாவது காலேஜோ டிபார்ட்மெண்ட்டோ கிடைச்சா நான் அங்கே போகணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னா அப்வர்ட் மூவ்மெண்ட் அப்படிங்கிறது கொடுக்கலாம். இந்த அப்வர்ட் மூவ்மெண்ட் கொடுக்கும்போது 2 ஆப்ஷன் வரும், அக்செப்ட் அண்ட் அப்வர்ட், டிக்ளைன் அண்ட் அப்வர்ட் அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதெல்லாம் நான் அடுத்த வீடியோவில் காட்டுறேன். அடுத்ததாக டிக்ளைன்ங்கிற ஒரு ஆப்ஷனும் இருக்கும். டிக்ளைனில் வந்து 2 தரப்பு இருக்கும். ஒன்று வந்து எனக்கு இந்த காலேஜே வேண்டாம், கவுன்சிலிங்கே வேண்டாம்னு சொல்லி வெளியே போகிறது. ரெண்டாவது ஃபர்ஸ்ட் ரவுண்டில் எனக்கு சீட் கிடைச்சிருக்கு, இந்த
சீட் கிடைச்ச இந்த காலேஜோ டிபார்ட்மெண்ட்டோ எனக்கு வேண்டாம், நான் செகண்ட் ரவுண்ட் போகிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆப்ஷன்ஸ் அப்படிங்கிறது வரும். சரிங்களா? ஸோ இதெல்லாம் இந்த சீட் அலாகேஷனில் இந்த கவுன்சிலிங் ப்ராசஸில் இருக்கிறது. கடைசியாக உங்களுக்கு எந்த காலேஜ் அலாட் ஆச்சோ அந்த காலேஜில் போய் ரிப்போர்ட் பண்ணுறது. ரிப்போர்ட் பண்ணும்போது சர்டிஃபிகேட் எல்லாம் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும் காலேஜில். ஒருவேளை நீங்கள் அப்வர்ட் மூவ்மெண்ட் போகிறீங்கன்னா நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த கன்சர்ன் டிஎஃப்ஐ சென்டர்ஸில் அல்லது வந்து காலேஜஸில் நீங்கள் சர்டிஃபிகேட் ஹேண்ட் ஓவர் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த வருஷத்தோட இன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்துட்டு நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ இதுதான் கவுன்சிலிங் ப்ராசஸ். இது வரைக்கும் நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுடைய நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுற அந்த உங்களுடைய சப்போர்ட் அப்படிங்கிறது மிஸ்பா கரியர் அகாடமிக்கு தேவை. ஸோ அடுத்ததாக இந்த ப்ராசஸ் கம்ப்ளீட்டாக ஆன்லைனில் இருக்கிறதுனால கிளியராக ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டெப்பையும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோஸ் அப்படிங்கிறது பிரி வருகிற நாட்களில் போடுவோம். ஒவ்வொரு காலேஜுக்கு என்னென்ன கட் ஆஃப் மார்க்ஸில் லாஸ்ட் இயர் க்ளோஸ் ஆச்சு, இந்த வருஷம் என்ன கட் ஆஃப் மார்க்ஸ் வரைக்கும் சீட்டு கிடைக்க வாய்ப்பு இருக்குது, இந்த மாதிரியான கம்ப்ளீட் டீட்டெயில்ஸை இனி வருகிற நாட்களில் நம்ம வீடியோஸில் அப்லோட் பண்ண போகிறோம், பப்ளிஷ் பண்ண போகிறோம். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் வீடியோ லைக் பண்ணிடுங்க. அண்ட் உங்களுக்கு இது தவிர வேறு ஏதாவது கேள்விகளோ சந்தேகங்களோ இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் அதுக்குரிய பதிலையும் பார்க்கலாம். ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் எல்லாம் உங்களுக்கு எல்லாத்துக்குமே நீங்கள் விரும்பின இன்ஜினியரிங் காலேஜஸில் நீங்கள் விரும்பின டிபார்ட்மெண்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லி உங்களுக்கு நான் ப்ரே பண்ணிக்கிறேன். ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச்.